யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் எடிஷனோட பிளே ஆஃப்க்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் போகிறதுக்கு இன்னுமே வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு சண்டிகர் சார்ஜர்ஸ் டீமை தோக்கடிச்சு அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நாளைக்கு யாரெல்லாம் பிளே ஆஃப்க்கு போக போகிறாங்க, யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க, ஸோ நாளைக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் பழனி டஸ்கர்ஸ் டீம் குவாலிஃபை ஆவாங்க, ஸோ எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பழனி டஸ்கர்ஸ் vs சண்டிகர் சார்ஜர்ஸ் லீக் மேட்சஸில் இவங்களை நம்ம தோக்கடிச்சிருக்கோம், ஓகேங்களா. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே நீட்டாக ப்ளே பண்ணாங்க. பெரிதளவில் யாருமே தவறுகள் பண்ணலை. எல்லா பிளேயர்ஸும் ஒவ்வொரு முக்கியமான நேரத்தில் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு தேர்ட் ரைடர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஸ்டார்டிங் செவன்லேயே ரஞ்சித் அண்ணனை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ராஜ்பாலை தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணாங்க. ஹரிஷ்க்கு ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்து அதன் பிறகு மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அவருமே ஒரு முக்கியமான தருணத்தில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் சக்திவேல் இன்னைக்கு ஷோ ஸ்டீல் பண்ணிட்டாரு. அவங்களோட மெயின் ரைடரான மோகித்தை பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியல. சக்திவேல் அப்படியே அவரை தூக்கி துவம்சம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி டேக்கிள் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அண்ட் ஓவராலாக நம்ம டிஃபென்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் தவறுகள் ரொம்ப பண்ணாமல் கம்மியாக சூப்பராக ப்ளே பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அபிகுமார் சூப்பராக ப்ளே பண்ணார். சூர்யா பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு சோலோ டேக்கிள் பண்ணியிருப்பார். இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு அதுவுமே ஒரு காரணம். கௌதம் முருகன் சூப்பராக ப்ளே பண்ணார். சங்கர் சூப்பராக ப்ளே பண்ணார். அண்ட் சொல்லவா வேணும், சக்திவேல் தரமாக ப்ளே பண்ணார். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸஸாக இருந்துச்சு. இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டீமோட டிஃபென்ஸ், ஓகேங்களா. ஆனால் அதே போல் அந்த தேர்ட் ரைடரை ப்ராப்பராக யூஸ் பண்ணது, ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ராஜாபால் கடைசி நேரத்தில் குரூஷியலான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாரு. ஸோ தேர்ட் ரைடரையும் ஓரளவு நல்லாவே பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த சப்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் தான். அண்ட் அதே போல் சண்டிகர் டீமில் மோகித் அப்படிங்கிற பிளேயரோட ஆட்டிடியூட் எனக்கு சத்தியமாக பிடிக்கல. இன்றைக்கி அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. சக்திவேல் அடிக்கடி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த ஆட்டிடியூட் எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் சாயங்காலம் 4 மணிக்கு சோனிபட் ஸ்பார்டன்ஸ் கூட மோத போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க சோனிபட் ஸ்பார்டன்ஸும், ரெண்டாவது இடத்துல இருக்க வாரியர் கேசியும் டேரெக்டாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. மூணாவது இடத்துக்கு மட்டும் 3 டீம்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அதில் நாளைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் ஜெயிச்சு யுவா மும்பா சண்டிகர் சார்ஜர்ஸ் டீம் தோத்தாங்க அப்படின்னா நம்ம பிளே ஆஃப்க்கு போகலாம். யுவா மும்பா ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதே போல் சண்டிகர் சார்ஜர்ஸ் டீம் ஜெயிச்சாலுமே அந்த பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ நாளைக்கான மேட்சை பொறுத்தளவு அவங்க 2 டீமும் தோற்று நம்ம ஜெயிச்சாதான் நமக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா யுவா மும்பா மோத போறாங்க. ஆனால் அந்த மேட்ச்ல தான் நம்ம உள்ள போவோமா போக மாட்டோமா, நமக்கான வாய்ப்பு இருக்கா எல்லாமே தெரியும். அண்ட் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை வீடியோவில் பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இதோட. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you நண்பா.